அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லாஸ்ட் 2 weeks பிஃபோர் வந்து அவர் ஈரோட்ல இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேவி பத்தி எனக்கு தெரியாது, ஐடியா பிளஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியாது. பட் அந்த ப்ரோக்ராம்காக நாங்க வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் தென் ஐ அட்டெண்டட் சம் அதர் ப்ரோக்ராம். அதே வென்யூல அங்கேயே பார்க்கும்போது அப்புறம் இங்க ரொம்ப சின்சியரா அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நான் அப்புறம் இமிடியேட்டா நானே அவங்க கால் பண்ணிட்டு நானே அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. ஸோ ரொம்ப நல்ல ப்ரோக்ராம், பர்டிகுலர்லி ஃபார் என்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ், எங்க மாதிரி என்டர்பிரனர்ஸ் அண்ட் ரொம்ப ஃபயரோட இருக்கிற என்டர்பிரனர்ஸையும் ஜாயின் பண்ணதில் வந்து பெரும் பங்கு எடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து இதை எங்க பார்ட்ல வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணணும், நம்மளும் அதுக்கு ஒரு இது இருக்கு, இது பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தோங்க. தேங்க்யூ. பிசினஸ் கோல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, பிசினஸ் கோல்ஸ் சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் வந்து ரெகுலராக டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதை வந்து எழுதி பார்க்கும்போது தான் தெரியுது இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறது வந்து அன்றாடம் நம்மளுடைய பிஸ்னஸ்னுடைய நம்மளுடைய ஒரு நடவடிக்கையிலும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் எழுதி பார்க்கும்போது தான் தெரியுது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய எவ்ரி டே ரொட்டீன் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டே வி செட் அப் எ கோல் அண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நாங்க அதுக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். மில்கி மிஸ்ட் பத்தி நாங்க சொல்லணும் அப்படின்னா first I will want to finish my thing and then I will come back to you. Milky Mist, we are the 100% valued dairy product company in the country. We set up a world's largest paneer plant in Perundurai. We established in Perundurai. Installed a greenfield plant. We installed a greenfield plant. It's almost 2,000 crore investment we did, and it's one of the state-of-the-art plant, and with the chocolates and ice cream we launched recently. And our entire logistics is owned by company. We should say is a white, அதாவது ஒரு ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுல இருந்து இப்போ வந்து ஒரு பன்னீர் ரெவல்யூஷன் சொல்லிக்கலாம். ஏன்னா பிகாஸ் பன்னீர் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீருங்கிறது வந்து இது வந்து ப்ரிடாமினட்லி இட்ஸ் அ நார்த் இந்தியன் ப்ராடக்ட். இங்கே வந்து பன்னீருங்கிற ஒரு பிராண்ட் பன்னீருங்கிறது கிரியேட் பண்ணால் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் பேசினா இதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து ரியலாக ஒரு கன்சியூம் ஆகிற ஒரு நல்லா கன்சியூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு அதுக்குண்டான ஒரு கன்சம்ஷன், அதாவது மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இஸ் க்ரோயிங். சேம் டைம் வந்து அந்த கேட்டகரியும் க்ரோ ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பாப்புலர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. பட் இதே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கம்பெனிலாம் நிறைய கம்பெனி வந்து அவங்களால சர்வே பண்ண முடியல. பட் நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 7 years அதில் வந்து ட்ரைவ் பண்றோம். பட் அந்த மார்க்கெட் அந்த செக்மெண்ட் இப்போதான் அது க்ரோ ஆயிட்டு இருக்கு. தென் வி ஆர் ஆல்சோ க்ரோயிங். இதுல ரைட் டைம் அதுல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னு நம்ம சொல்ல முடியும். தட் இஸ் இட் இஸ் நாட் அ ஈஸி திங் ஆல்சோ. ரைட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், அதாவது ஒரு 20 crore ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து we invested 2,000 crore within a span of 5-6 years. That means வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டுடே all the entrepreneurs are here. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு வெரி கன்சர்வேட்டிவா நிறைய இடத்துல நம்ம வெரி கன்சர்வேட்டிவா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிசினஸ்க்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னாவே நம்ம எவ்வளவு பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே யோசனை பண்றோம். அதுல வந்து நாங்க எப்படி அதுல பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் வி நோ த பிசினஸ் லாஸ்ட் ஒரு 33 years, ஸ்டார்டட் 1991 and 93 I started making paneer in a small way. ஸோ அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் ஒரு 33 years அந்த ஜேர்னியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு அதுக்கு உண்டான இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட் இஸ் அ கம்ப்ளீட்லி இன்டர்லிங்க்டு, அந்த இன்டர்டிபெண்டன்சி ஆஃப் த ப்ராஜெக்ட், டோட்டல் ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2017 we invested 500 crore. டுடே ஆல் புட் டுகெதர் 2,000 crore. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ஆட்டோமேட்டிக் பிளான்ட் போடணும்னா எங்களுக்கு வந்து சீஸ் பிளான்ட் வேணும். தட் மீன்ஸ் எங்களுக்கு வே பவுடர் பிளான்ட் போடணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அது டெக்னிக்கலாக ரொம்ப போனால் உங்களுக்கு நிறைய புரியாது. பட்
நாங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துல வந்து தைரியமாக அதில் செலவு பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏன்னா பிகாஸ் திஸ் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் இஸ் கமிங் ஃப்ரம் ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ், இட்டாலி, எல்லாமே யூரோப்பியன் மெஷின்ஸ். அதே மாதிரி இட்ஸ் ஹை காஸ்ட் மெஷின்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த என்ஜினியர்ஸ்லாம் இருக்கும்போது கம்ப்ளீட் இன்ஸ்டால் பண்ணுறக்கா ஒரு 10-15 என்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அந்த என்ஜினியர்ஸ்க்குலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வி ஹோஸ்ட் த டின்னர். அப்போ வந்து என்ன கேட்பாங்க, எப்படி சதீஷ் ஹவு யூ ஆர் ஏபிள் டு ஸ்லீப் இந்த நைட் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் யூரோப் யூஎஸ்லாம் பார்த்துருக்கோம், இங்கே வந்து இவ்வளோலாம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதில் 1% கூட எனக்கு வந்து அதில் ஒரு இதில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுலாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த பிஸ்னஸ்க்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஐ ப்ரிப்பேர்ட் மை மைண்ட். அந்த மாதிரி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இது பண்ணோம், இந்த லெவலில் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, அந்த மாதிரிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். தட் ஒரு சின்ன ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க, இது சான்ஸ் ஃபேவர்ஸ் தி ப்ரிப்பேர்ட் மைண்ட். அதாவது வந்து நம்ம ஒரு இன்னைக்கு சான்ஸ் ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதை ஆல்ரெடி ஐ ப்ரிப்பேர்ட் மை மைண்ட் பிகாஸ் திஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் டு க்ரோ. நாட் ஒன்லி பன்னீர், பன்னீர் இஸ் அவுட் ஆஃப் மில்கி மிஸ்ட், பன்னீர் இஸ் 25% இஸ் த பன்னீர், பேலன்ஸ் 75% இஸ் த ரெஸ்ட் ஆஃப் த அதர் ப்ராடக்ட்ஸ். பட் இந்த மார்க்கெட் எப்படி க்ரோ ஆகும் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல இருந்தே அதை வந்து நாங்கள் கிராஜுவலாக அதை க்ரோ பார்த்துட்டே வந்தோம். தென் வி டிட் அ ரைட் டைம் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வி டுக் அ ரிஸ்க். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லா இதுலயுமே பேசும்போது எல்லாத்துலயும் சொல்லுவேன், ஒரு 20 கோடி ரூபாய் கடன்ல இருந்து 20 கோடி ரூபாய் ஒரு கடன் வச்சிருக்கோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 1000 crore நம்ம லோன் வாங்குறோம். 1000 crore லோன் வாங்குறோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 1000 crore கொலட்ரல் செக்யூரிட்டி எப்படி கொடுப்போம், எப்படி பேங்கர்ஸ்க்கு யாராச்சும் பைசா கொடுத்தா தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோடைய மைண்ட் இருக்கும். ஈவன் நான் வந்து 20 crore and 1000 crore எல்லாம் சொல்லும் போது வந்து நீங்க உங்களுடைய லெவலுக்கு நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒருத்தர் கேட்டார், நீங்க எல்லாமே 1000 crore பேசிட்டு இருக்கிறீங்க, எப்படி நாங்க லாக்ஸ்லயே நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். அதுல எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நான் எல்லாத்துக்கும் தெரியணும். இதெல்லாம் வந்து ஏன்னா பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிசினஸ் பீப்புள் நாட் ரிவீலிங் தி நம்பர்ஸ். நான் வந்து ஓப்பனா அந்த நம்பர்ஸ் பேசலன்னா ஒன்னு பொறாமப்படுவாங்க, இல்லைன்னா வந்து கண்ணுபட்டு போயிடும், இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதையும் தாண்டி அதெல்லாம் இல்லாம ஐ டோன்ட் பிலீவ் ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் நாம ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு வந்துருக்கோம், ஒரு கோல் செட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் த ஃபயர் இந்த பிசினஸ்க்கு வரணும், அந்த ஆர்வம் இருக்கிறவங்க, ஆஸ்பிரேஷன், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆக தான் நான் வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றக்கோ இல்ல நம்ம வந்து பெருசா காமிக்கிறக்கோ இல்ல அது மாதிரி கிடையாது. ஸோ அப்போனா வந்து ஒரு 20 கோடி ரூபாயில இருந்து ஒரு 500 கோடி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறோம் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் இதுல பாத்தீங்கன்னா, அப்போ வந்து எங்களுடைய டாப் லைன் இன்னைக்கு வந்து this March we are closing 2000 crore as a turnover, whereas நீங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா less than 250 or 200 crore is our top line. That is எங்களோட turnover அவ்வளவுதான் இருக்கு. But we are going for the investment 480 crore. That is 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம், 480 கோடி கடன் வாங்குறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனுடைய இன்டர்வியூனோ இல்ல யாராச்சும் ஒரு பிசினஸ் பீப்புளோட ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே இல்லாம இதை வந்து நாங்க வந்து எங்களுடைய முயற்சி, எங்களுடைய ஓன். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த பிசினஸ். நம்ம என்ன பண்றோமோ எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டட் த்ரூ பேங்க். அதுல வந்து ஜிஎஸ்டிக்கோ ஐடிக்கோ பயந்தெல்லாம் எதுவுமே வேற செகண்ட் ரூட்ல பண்ணாம we are showing the real books, real accounts, very transparency in the accounts. One is the bankers need that. Another thing வந்து பாத்தீங்கன்னா, history of the brand, continuous growth of the business. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பேங்கர்ஸ்க்கு வந்து கொண்டு போய் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது இட் இஸ் அ ரிஸ்க். பட் நீங்கள் நார்மலி பேங்கர்ஸ் நீங்கள் வந்து நிறைய ஜாஸ்தி லிவரேஜ் பண்ணுறீங்க, இது வந்து பண்ண முடியாது. இட் இஸ் தே வில் டெல் லைக் தட் as per norms they will tell. பட் த சேம் டைம் 20 கோடியிலிருந்து ஒரு 500 கோடி ரூபாய் நாங்கள் கடன் வாங்குறோம் அப்படின்னா, அந்த கடன் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபாய் யாருக்கும் நம்ம பிரைட் பண்ணாமல், யாருக்கும் எதுவும் பிரைட் பண்ணாமல், எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாம we got the loan in place. அது வந்து அந்த டைம்ல எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. பர்டிகுலர்லி நேஷனலைஸ் பேங்க் சப்போர்ட் a lot. சம்டைம்ஸ் நேஷனலைஸ் பேங்க் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நமக்கு சர்வீஸ் சரியில்லைன்னு கூட சொல்லுவாங்க. பட் லாங் டைம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பிரைவேட் பேங்க்லாம் பாதியில முடியாதுன்னு சொல்லி பாதியில கொடுத்த லோனை திருப்பி வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. வேறஸ் வந்து ஆல் நேஷனலைஸ் பேங்க் சப்போர்ட்டட் a lot, particularly Indian Bank, IOB and Union Bank. இவங்கலாம் பாத்தீங்கன்னா they given and State Bank of India, they given extensive good support to us. அதெல்லாம் அந்த மாதிரி வந்து
ஒன் இஸ் டிரான்ஸ்பரன்சி. நம்ம என்ன பண்றோமோ சின்ன லெவல்ல பண்ணா கூட அது அக்கௌண்டிங் ப்ராப்பரா பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தா நமக்கு வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்மளோட ரெக்யர்மெண்ட், நமக்கு பிசினஸ்னுடைய ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒன்ஸ் நல்ல ரெக்யர்மெண்ட் வரும்போது தென் லாங் ரன்ல வில் பி ஏபிள் டு சக்சீட் இந்த பேங்க் லோன் பொறுத்தளவு. தென் அதுல பாத்தீங்கன்னா 480 that first phase of we took the loan and we did the project in the right time. Plus வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா நார்மலி எவ்வளவு பேருக்கு தெரியும், ஒரு டைம் ஒன்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு 5 crore நீங்க லோன் வாங்குறீங்க, அந்த 5 crore யூ கேன் டேக் த ரீபேமெண்ட் லோன் அப் டு 15 years. அது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க 5 crore வாங்குனீங்கன்னா 3 கோடி ரூபாய் நீங்க கொலட்ரல் கொடுக்கணும் நம்ம மைண்ட் எப்பவுமே இருக்கும். வேற எங்களுக்கு வந்து அவ்வளோலாம் இந்த கொலட்ரல் எதுவுமே கிடையாது. 30-40 கோடி ஏதோ எங்களுடைய அந்த ஸ்மால் பிகாஸ் வி டோன்ட் இன்வெஸ்ட் மச் அவுட் சைட் த பிசினஸ். எல்லாமே எவ்ரி திங் வி இன்வெஸ்ட் இன் டு த பிசினஸ் ஆல்வேஸ். அப்பவும் சரி இப்பவும் சரி. அப்போ எங்களுக்கு கொலட்ரல் செக்யூரிட்டிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி வாட் எவர் வி ஆர் இன்வெஸ்டிங் இன் டு த லேண்ட் அண்ட் பில்டிங், த பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஒன்லி தட். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது லாங் டேர்ம் ரீபேமெண்ட். தட் இஸ் யூ கேன் கோ அப் டு 15 years வரைக்கும் நீங்க ரீபேமெண்ட் கொண்டு போகலாம். விச் நிறைய பேருக்கு பேங்கர்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க 5 வருஷத்துல ரீபேமெண்ட் பண்ணும், 6 வருஷத்துல ரீபேமெண்ட் பண்ணதான் சொல்லுவாங்க. வி கான் வித் தி 12 years ரீபேமெண்ட். தட் மீன்ஸ் வந்து 2 years இஸ் த மொரட்டோரியம் அண்ட் 10 years இஸ் த ரீபேமெண்ட். அதுவே பாத்தீங்கன்னா தட் 12 years நீங்க வந்து அப்படியே பிரிக்கவும் மாட்டாங்க. தென் ஃபர்ஸ்ட் 2 years வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரேம்ப் அப் ஆகும். தட் மீன்ஸ் 5% நாங்க ரீபேமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து 10% பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர் வந்து another 10% or 12%. Then we go 25%, 31%, because whatever we did the investment, that நமக்கு வந்து அது ஜெனரேஷன், கேஷ் ஜெனரேஷன் ஆயிடும். then we will do that. So this is very very important. They call as a ballooning repayment. அந்த வந்து ballooning structure. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு மறுபடியும் பீக்ல போய் அப்புறம் லோன் க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணும். அதே மாதிரி வந்து நம்ம லோன் எடுக்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து தப்பு, கடன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, கடன் எடுக்கிறது தப்புங்கிறது சொல்ல முடியாது. அந்த பிசினஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கோ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சிசி லிமிட் வாங்கிட்டு சிசி லிமிட் எடுத்துக்கொண்டு போய் ஜுவல் வாங்கினவங்க, இடம் வாங்கினவங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ECGLSன்னு ஒரு லோன் இருக்கும், அதாவது எமர்ஜென்சி கிரெடிட் லைன் ஒன்று இருக்குங்க. அதெல்லாம் நிறைய எடுத்துட்டு நிறைய கொண்டு போய் நிறைய டிஃப்ரெண்ட் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ரியல் எஸ்டேட் இது மாதிரிலாம் பண்ணிட்டு ரீபேமெண்ட் பண்ண முடியாம நிறைய பேர் சிரமப்படுறாங்க. பட் எங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா only we invest into only what business we are doing, only we invest. Other than that we don't focus on anything. And as a strategy, Milky Mist, we always want to be monopolistic in the paneer segment. Paneer is a flagship product, so we always want to be strong in this category. And no, we don't compromise on quality. That's why we are gone for the very sophisticated, all the plant and machinery. And each and every process நீங்க பாத்தீங்கன்னா we perfect the things, because எங்க எவ்வளோ ஒரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் பேசும்போது சொன்னாங்க, எப்படி ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து எப்படி how you are doing, எப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படி சொன்னாங்க. அதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, irrespective of where I came, நான் எங்க இருந்து வந்தாங்களே, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், that means clear focus, clear passion towards the business. That is very very important. ஏன்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அந்த பிசினஸ் தவிர வேற எதுலையும் நாங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். வேற இன்னொரு ஏதோ ஒரு டெக்ஸ்டைலையோ கோல்ட்லயோ ஜுவல்லரிலையோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எந்த இடத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸ்டீல் பிசினஸ் ஆர் எனி அதர் பிசினஸ், காலேஜ் ஆர் எனிதிங், we don't do anything. அதுல வந்து இது வரைக்கும் எந்த ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். we clear focus on our what we are doing. அதுல வந்து சிறப்பா நாங்க செய்யணும் அப்படிங்கறத வந்து நாங்க பண்ணிட்டே இருக்கோம். And we make a strict process control each and every process what we doing, because it is milk is the only one raw material which convert into so many products. That is a 30 products and all put together 300-400 SKUs every day. Plus, because why? Because it is ice cream and chocolate we added, so it is a lot of SKUs are there. And we always believe like எப்படி இன்னைக்கு சைனால வந்து உங்களுக்கு வந்து மாஸ் ப்ரொடக்ஷன், மாஸ் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் எல்லா செக்மெண்ட்லையும் பார்க்குறாங்களோ அது மாதிரி we always look for the mass production, mass marketing. That means வந்து பார்த்தீங்கன்னா any competitor who's coming offering, they should not offer less than us. So அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ், எங்களுடைய ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜியும் we want to be very competitive.
and then our cost of the production also, we always look for the low price. And also டெக் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in 2009 ஃபர்ஸ்ட் ஐ விசிட்டட் ஜெர்மனி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட் சைட் த வேர்ல்டு எதுவுமே பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஐ கான் டு ஜெர்மனி. தென் ஒரு ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து இந்த பன்னீருக்கு ஒரு டெக்னாலஜி இல்லைங்கிறது வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம். பிகாஸ் அப்போ வந்து அந்த பீரியட்லேயே ஒரு 20 years பிஃபோர் எங்களுக்கு வந்து ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. நானும் அப்பா இருந்தார். அப்போ வந்து 2 பேரும் போய் ஒருத்தரையும் வீடாக போய் ஆளை கூட்டிகிட்டு வந்து ஒரு டைம், பிகாஸ் அந்த டைமுக்குள்ளே அந்த ப்ரொடக்ஷன் பண்ணோம். வி டோன்ட் ஹாவ் த ப்ரிசர்விங் ஃபெசிலிட்டி ஆர் எனி திங். மில்க் வரும், உடனே பன்னீர் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு அனுப்பணும், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்த காலம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு வந்து ஐ எம் வெரி கியூரியஸ், ரொம்ப அதில் எப்படியாச்சும் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் டைம் ஐ கான் டு ஜெர்மனி இன் 2009. அப்போ பார்த்தீங்கன்னா அனுகா ஒரு ட்ரேட் ஃபேர் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு உண்டான இந்த பிளான்ட் இதில் இருந்து இந்த பன்னீருக்காக இருந்தது. பன்னீருக்கு வந்து இது வரைக்கும் எதுவுமே மெஷின் கிடையாது. அதாவது இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி இந்தியன் ப்ராடக்ட். அங்கே சாஃப்ட் சீஸ் இருந்தது, அதை வந்து மாடிஃபை பண்ணி அது ஒரு கம்பெனி கூட, ஜெர்மன் கம்பெனி கூட ஒரு 8 years ஒர்க் பண்ணி தென் வி கஸ்டமைஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் தென் வி கன்வெர்டட் இன்டு பன்னீர் மேக்கிங். தட் இஸ் இண்டஸ்ட்ரி 4.0 automation. And also we always look for the more innovative in our among businesses. அதெல்லாம் வந்து எதெல்லாம் நியூ திங்ஸ் வந்து உள்ள மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரணும், அதில் வந்து ஆல்வேஸ் we are looking for investments, particularly plant and machinery. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ரொம்ப இதாக வச்சிருக்கோம். Then we are 100% green energy dairy company. We use only solar and wind. We have 14 megawatt of solar and 2 megawatt of wind. See, on the strategy point of view in the business la pathina, we always look for I define into 3 strategies. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் சர்வைவல் இன் த பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம பிழைக்கணும், நம்மளுடைய ஃபேமிலி எல்லாமே சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறது சர்வைவல் ஃபர்ஸ்ட். நமக்கு வந்து அப்போ வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியாச்சும் இந்த பிஸ்னஸ்ல சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறது தான். அது வந்து ஓவர் த பீரியட் எப்படி ஆகணும் அப்படின்னா, அதை வந்து சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான பிசினஸ் நம்ம மாற்றணும். தட் இஸ் சர்வைவல் இன் த பிசினஸ், தென் சஸ்டெய்னிங் இன் த பிசினஸ். தேர்ட் ஒன், டுடே வி ஆர் இன் தி ஸ்கேலிங் ஆஃப் த பிசினஸ். ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிசினஸ் க்ரோ ஆகும், ஒரு பிராண்ட் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும், தென் எனக்கு போதும், இதே இடத்துல இந்த மார்க்கெட்ல என்ன நடக்குதோ போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சரி, போதும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட், நமக்கு வந்து ஒரு பேராசை அப்படிங்கிறது நம்ம போதும் நிறுத்திட்டு, அதாவது நம்ம அதிகமா பிசினஸ் பண்றது வந்து பேராசைன்னு கிடையாது. Today, what in my experience today, what I am looking into that competition வந்து பாத்தீங்கன்னா local competition, then வந்து பாத்தீங்கன்னா state level, then national, then international. See, all over the நீங்க country பாத்தீங்கன்னா அந்த national, international அந்த competition வரும்போது we should withstand. அந்த competition வரும்போது இல்ல என்னால முடியாது, எனக்கு என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான், அதுக்குள்ள போய் நம்ம அப்படியே குளிக்குள்ள பதுங்கிற மாதிரி பதுங்கிக்க முடியாது. அப்போ we should always aggressive in what we are doing. Example, today we entered into Gujarat market. We are the first dairy company entered into Gujarat, and we are growing 60-70%. எல்லாருமே சொன்னாங்க, நீங்க வந்து குஜராத்துக்குள்ள அகமதாபாத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னா நீங்க முடியாத, எப்படி நீங்க முடியும், அமுல் இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னாங்க. பட் அதெல்லாம் தாண்டி டுடே கன்சியூமர்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார் சாய்ஸஸ். நீங்க ஒரு ஜுவல்லரியில மட்டும் தான் நீங்க ஜுவல் வாங்கணுங்கிறது கிடையாது. ஒரு டெக்ஸ்டைல், எத்தனையோ டெக்ஸ்டைல் இருக்கு, நீங்க அந்த ஒரு டெக்ஸ்டைல்ல போய் தான் எவ்வளவு கலெக்ஷன் இருந்தாலும் they have consumer looking for choice. The same in our case also, எங்களுக்கு வந்து கன்சியூமருக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் ஒரே ஒரு பிராண்ட் அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஏன் அந்த இடத்துல போக முடியாது அப்படிங்கும்போது லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ். அதுல வந்து அதாவது வந்து நம்ம பயந்துட்டு வெளியில வர்றதுக்கு உண்டான என்னென்ன சாத்தியமெல்லாம் இருக்கோ அத்தனை விஷயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கடைசியில வந்து they dragged us to the Delhi High Court last week. Last 6 months we are fighting with them. அதுல வந்து எதுவுமே எந்த இடத்துல கூட இல்லை. பிகாஸ் அதுல வந்து எதுவுமே நம்ம தப்பான விஷயம் எதுவுமே பண்ணல. அவங்கள விட நல்ல குவாலிட்டி, நல்ல மெஷின் நாங்கள் நல்ல குவாலிட்டியா ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்கு வந்து என்னன்னா, எமோஷனலி தே வாண்ட் டு டவுன் அஸ்.
Then I said, நீங்க என்ன பண்ணாலும் we are ready to withstand. See, you are multiple people, multiple decisions. I'm the single person, single decision across the table. I can take any decisions. So that's what we made it, and we made this கேஸ் எகெயின்ஸ்ட் ஃபைலிங் வந்து ட்ராப் பண்ற அளவுக்கு நான் கொண்டு போயிருக்கோம். சரி, அந்த மாதிரி வந்து எதுக்கு இதெல்லாம் ஓப்பன் ஃபோரம்ல இதெல்லாம் நாங்கள் சொல்றோம் அப்படின்னாங்க, இது வந்து நம்ம வந்து பயந்துக்க கூடாது, அந்த இடத்துல போகக்கூடாது, அவங்க வந்து நம்மளை இது பண்ணிடுவாங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமா நண்டி நம்ம அந்த இடத்துல போகணும்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்மளால முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி வெரி அதை வந்து நாங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். பர்டிகுலர்லி இஃப் யூ டேக் அஹமதாபாத் மார்க்கெட், வி ஆர் க்ரோயிங் லாஸ்ட் 10 months, எவ்ரி மந்த் வி ஆர் க்ரோயிங் 60-70%. தட் மீன்ஸ் அது முடியாதுன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல நாங்க போகாம இருந்தோம்னா நீங்க எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரிவேர்ங்க. நீங்க 1.4 பில்லியன் பாப்புலேஷன், 140 crore பாப்புலேஷன், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற பிசினஸ், இந்த மாதிரி ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. பிகாஸ் ஐ எம் டிராவலிங் அக்ராஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், வி ஆர் சீயிங் சோ மெனி ஹவு மச் ஆப்பர்ச்சுனிட்டி வி ஹேவ். இந்த நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்கேயுமே கிடையாது. See, that is, everyone should focus on that. அதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி இந்த அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அது வந்து எல்லாருமே நம்ம இடத்துல நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம இதோட நம்மள எல்லாம் போயிடும். அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி நான் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் போயிட்டேன், திங்க் பண்ணிட்டேன். சரி, அது மாதிரி எல்லாம் வந்து திங்க் பண்றதே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும். எங்களுக்குலாம் வந்து நான் அப்படிலாம் நினைச்சுன்னா 1000 வாட்டி நான் சூசைட் பண்ணிருக்கணும். ஸோ அவ்வளவு விஷயம் எல்லாமே, எவ்வளவு மேல போவோம், மறுபடியும் கீழே வருவோம், கீழே வந்து மண்ணை கவிட்டு மறுபடியும் எந்திரிப்போம். சரி, அந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு இடத்துலயும் வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு வந்து நான் நல்லா நீட்டா பிளேசர் எல்லாம் போட்டு நல்லா உங்களோட வந்து நல்லா பேசும்போது வந்து இவரெல்லாம் அப்படி பண்ணிருப்பானு கூட நினைச்சிருக்கலாம். பட் நீங்களாம் நினைக்க முடியாத அளவுக்கு நான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கேன். நான் லாரிலாம் ஒரு 7 வருஷம் டிராவல் பண்ணிருக்கோம். லாரியில வந்து டிரைவர் கிளீனர் கூட நான் அப்பா மில்க் பிசினஸ் பண்றப்போ போயிருக்கேன். சரி, அதெல்லாம் வந்து why I am telling this எல்லாமே பாத்தீங்கன்னா from unprofessional to professional way. எப்படி நம்ம வந்து from unorganized to organized. Every business starting with unorganized. Organized எல்லாமே ஆர்கனைஸ்டா பெர்ஃபெக்ட்டா எதுவுமே இருக்காது. அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து ஒரு நம்மளுடைய தேவைகள்ல ஒரு இடத்துலயும் நம்ம பெர்ஃபெக்ஷன் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும். ரீசெண்டா வந்து ஐ read one book, that is Cold Steel, about Lakshmi Mittal. ஆர்ச்சலர் ஸ்டீல் வந்து எப்படி அக்வயர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன கம்பெனி வந்து பெரிய கம்பெனி எப்படி ஹாஸ்டைல் டேக் ஓவர் பண்றாங்க அப்படிங்கிறது அது வந்து சொல்லியிருந்தாங்க. தட் மீன்ஸ் நிறைய இடத்துல பேசுவாங்க, போதும் பிசினஸ்ல ஓரளவுக்கு நல்ல பிராண்ட் எஸ்டாப்ளிஷ், எதுக்கு நீங்க இப்படிலாம் ரொம்ப இப்படிலாம் போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன கிரீடியா, ரொம்ப பேராசையா, இல்ல போதும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பிசினஸ் இஸ் நாட் ஒன்லி மேக்கிங் ஃபார் மணி. ஹவு ஃபாதர் அண்ட் சன், அவங்க வந்து 2 பேரும் வந்து ஹவு மச் ஃபயர் இந்த பெல்லி அந்த பிசினஸ் வந்து டேக் ஓவர் பண்றதுக்காக வந்து ஒரு இடத்துலயும் கீழே விழுவாங்க, மறுபடியும் எந்திரிச்சு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த புக் வந்து தயவு செய்து அதை வாங்கி படிங்க. கோல்ட் ஸ்டீல், இட் இஸ் a very very really good thing. I should say 2 books. One is Unfinished Business, another one is Cold Steel. இந்த 2 புக்குமே வந்து ரொம்ப worth reading the book. அது வந்து ரொம்ப அந்த பிசினஸ்ல எப்படி ஃபயர் இருக்கணும், எப்படி நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கணும். Again back to the thing, எவ்வளோ எல்லாத்துக்குமே சக்சஸ் அப்படிங்கிறது, எல்லாத்துக்குமே சக்சஸ் இருந்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தோல்வி அடைஞ்சாலும் நம்ம வந்து நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நேர்மையா நம்ம வந்து எல்லாத்திலையுமே சொல்லலாமே, எஸ் நான் இது மாதிரி பிசினஸ்ல ஃபெயில் ஆயிட்டா ஐ வில் கம் பேக், ஐ வில் ரீபே த மணி அப்படின்னு சொல்லுங்க. தைரியமா யார்கிட்ட இருந்தா சொல்லி பழகுங்க. யார் விட்டும் பயந்து போய் அப்படியே நான் எல்லாமே இழந்து போயிட்டோம், எல்லாமே நம்மளால இனிமேல் நமக்கு வந்து நானும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் 3-4 டைம்ஸ் நான் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு திரும்பி ரீபே பண்ணியிருக்கோம். 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குலாம் வந்து நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா நான் சின்ன பையன்ல ஒரு 20 years இருக்கும்போதே வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஆஸ் அ என்டர்பிரனர் நம்ம வந்து போல்டா நின்று அவங்ககிட்ட வந்து ஒரு யாருக்காருனா தைரியமா நம்ம சொல்றது வந்து அதுக்காக வந்து தளர்வு போகக்கூடாது. அது வந்து ரொம்ப எல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டுடே as a business entrepreneur அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பர்டிகுலர்லி காலேஜ் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாமே படிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர், எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் தட். வை? பிகாஸ் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் இஸ் நத்திங் பட் ஐடியா. இன்னைக்கு வந்து
உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ குட் ஐடியா. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் இன் டு தட். அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இட்ஸ் கமிங் அப். என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நமக்கு வந்து இட் இஸ் லைக் 24/7 ஜாப். we need to as a entrepreneur நமக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் கிடையாது. நமக்குன்னா எனக்கு கிடையாதுன்னு நான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க நமக்கு வந்து இந்த டைம் ஆனால் நான் ஆஃபீஸ் டைம், இந்த டைம் ஆனால் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. பட் டுடே ஆல்சோ எவ்ரி டே 24/7 ஒர்க் பண்ணா கூட we are ready to work. That means வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்வால்வ்மெண்ட். இட் இஸ் நாட் லைக் நான் வந்து நீங்க தூங்காம கூட வேலை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் டேக் ரெஸ்ட். எனக்கு உண்டான தேவையான ரெஸ்ட் எடுத்துக்குவோம். பட் த எக்ஸைட்மெண்ட், அந்த குதூகலம் வந்து நமக்கு நாம என்ன வேணா பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்க. நீங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிங்க, 500 ரூபாய் சம்பாதிங்க. ஆனா அதுக்கு வந்து நீங்க பிடிச்சு அதுல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி we always talk about goals. நம்ம வந்து நல்ல கோல் செட் பண்ணி போகணும் அப்படின்னு. பிகாஸ் நான் வந்து கேவி கூட லாஸ்ட் டைம்லாம் காமிச்சிருப்பேன். I used to write a lot of books, notes, taking notes, everything. I will take notes. இப்போ ஒரு மாதிரி செமினார்ல தானே I will take notes. What are the key takeaway? அதை வந்து நாங்கள் எழுதுவோம். அதை வந்து every day I put it in my in the bedroom. One bed, one working station will be there. அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷன்ல கம்ப்ளீட் நான் நோட்டீஸ் போர்ட் மாதிரி எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ whenever I have time எல்லாமே அதை ரீகால் பண்ணிட்டே இருப்போம். பிகாஸ் so many things are happening today. நீங்க வந்து ஃபேஸ்புக் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், லிங்க்டின் இருக்கும், அப்படியே எல்லா ஃப்ளோ வாட்ஸ்அப் இருக்கும், நிறைய ஃப்ளோ உள்ள வந்துட்டே இருக்கும். தேவையான ஃப்ளோ வரும், தேவையில்லாத ஃப்ளோவும், நமக்கு அவசியம் இல்லாதவும் வரும். பட் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். நமக்கு தேவையான விஷயத்த நம்ம வந்து கைப்பட எழுதணும். தட்ஸ் வாட் அவங்களும் ஒரு கோல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிசினஸ் கோல்ஸ் புக் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இது மட்டும் கிடையாது, யூ டேக் எவ்ரிடே டே டு டே நோட்ஸ் ஆல்சோ இந்த புக். நான் எப்பவுமே எங்க ஆஃபீஸ் போகும்போது ஒரு 20-30 பேனா எடுத்துட்டு போவேன். அதுல வீட்டுல ஒரு 200 பேனா வச்சிருப்பேன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த நேரத்துல என்ன மைண்ட் ஓடுதோ அந்த மைண்ட்ல வந்து அந்த கலர்ல நான் எழுதுவேன். அது வந்து இட் இஸ் எமோஷன் இன் இட். நீங்க எவ்வளவுதான் டிஜிட்டல், எவ்வளவுதான் கேஜெட்ஸ், எவ்வளவுதான் இருந்தாலும், பட் வென் யூ ரைட் இன் யூர் பை யுவர் ஹேண்ட், நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நோட் புக் வாங்க. நான் எப்படிலாம் நான் அப்ராட் போகும்போது சரி, எங்க போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஐ கோ டு ஆல் தி ஸ்டேஷனரி ஷாப். அங்க போயிட்டு என்னுடைய ஏரியா வந்து பெண்ணை ரொம்ப 10,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்குலாம் பெண் வாங்க மாட்டேன். அந்த சின்ன குட்டி பெண்ல நல்ல பெண் எது இருக்கு, நல்லா எழுதும்போது எப்படி நல்லா இருக்கும், பிளஸ் நோட் புக்ஸ் எவ்ரிடே நோட்ஸ் எடுக்கிறதுக்காக எது நல்லா இருக்கும், இதெல்லாம் வந்து எவ்ரிடே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. திஸ் இஸ் மெயின்லி ஐ டூ எவ்ரிடே தீஸ் ப்ராக்டிசஸ். அனதர் திங் வந்து முன்ன மென்ஷன் பண்ண மாதிரி கட்ஸ் டு ஃபேஸ் எனி கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ். இப்போ நான் சொன்னேன் அமுல் எபிசோட் சொன்னேன். இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் வரும்போது எவ்வளவு இருந்தாலும், பொலிட்டிக்கல் கூட வரலாம், என்ன வேணா வரலாம். அந்த இடத்துல என்ன வந்ததுனால அந்த இடத்துல ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஒரு இடைஞ்சல் வராமலாம் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ தொந்தரவுகள் வரும். நெய்பர்ஸ் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, எம்ப்ளாயிஸ் தொந்தரவு இருக்கும். இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து எந்த இடத்துல இன்னும் அதுக்கு உண்டான இன்னைக்கு வந்து லாட் ஆஃப் ஃபோரம்ஸ் ஆர் தேர், லாட் ஆஃப் நெட்வொர்க்கிங். நிறைய பேர் நமக்கு தெரியும் இன் எ குட் வே. நம்ம நிறைய பேர்த்து இன்டராக்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு இது வேணும்னா கூட யார்கிட்டயாச்சும் எனக்கு ஒரு இது மாதிரி எனக்கு ஒரு கன்சல்டன்ட் கொடுக்க முடியுமா, கேட்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து we should develop the good forum and good networking people. That is very very important. another thing வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிசினஸ், இந்த மாதிரி ஒரு என்டர்பிரினர்ஸ் கூட நாங்க வந்து அட்ரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, யாருக்கும் பைசா கொடுத்து பெருசா உதவ வேண்டியதில்லை. இந்த மாதிரி என்னுடைய லைஃப் நாங்க வந்து எப்படிலாம் நாங்க பிசினஸ் வந்து ஒரு இடத்துலயும் நாங்க வந்து தடைகள்லாம் தாண்டி வந்திருக்கோம், அதுக்கு என்னென்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில நம்ம பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது வந்து லாட் ஆஃப் திங்ஸ் ஒரு சின்ன ஒரு உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தா போதும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஒரு நேம் தெரியல, அவர் பேசின மாதிரி இந்த மாதிரி வந்து லக்ஷ்மி செராமிக்ஸ் அவர் பேசியிருந்தாரு. லாஸ்ட் வீக் கூட ஒரு ஈரோடுல ராய் ரீட்டைலர் அசோசியேஷன்ல பேசியிருந்தாங்க. அவர் பேசினது, அவரை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அவர் அங்க பேசினது வந்து ரொம்ப நல்லா தெளிவா பேசியிருந்தாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க.
ஸோ ரொம்ப இது வந்து இந்த வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து நம்ம கம்பல்சரி இது மாதிரி வந்து பேசும்போது வந்து நிறைய விஷயம் நிறைய பேர்த்துக்கு வரும். அனதர் திங் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க, உங்களுக்கு வந்து காம்படிட்டர் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வி ஹாவ் எல்லா பக்கமே காம்படிட்டர் இருக்காங்க. காம்படிட்டர் இல்லாமலாம் எதுவுமே கிடையாது. எந்த பிசினஸ் நம்ம மட்டும் தான் பண்ணுங்கிற மாதிரி கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு வந்து இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுவும் அனதர் புக், தட் இஸ் ஆல்சோ வெரி குட் புக், நீங்க முடிஞ்சா படிங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து அடுத்தவங்ககிட்ட இருந்து பிசினஸ் நம்ம எடுக்கிறத விட ஹவு டு கிரியேட் த மார்க்கெட். தட் மீன்ஸ் மீட் அண்ட் சிக்கன் எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்களோ ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு பன்னீர். அந்த மாதிரி பன்னீர் இஸ் அ ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் ப்ராடக்ட். ஸோ இதை வந்து இன்னைக்கு வந்து பன்னீர் இஸ் ஒன்லி ப்ராடக்ட் இஸ் ஹேவிங் த மவுத் ஃபீல் ஆஃப் மீட் அண்ட் சிக்கன். நீங்க எப்படி சிக்கன் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன அதில் என்ன குக் பண்ண முடியுமோ அதில் வந்து இதில் பண்ண முடியும். ஸோ இது வந்து அந்த கேட்டகரி வந்து டெவலப் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வி ஆர் லுக்கிங் இன் டு தட். இட் இஸ் நாட் இது காம்படிஷன் அப்படிங்கிறது கிடையாது. பிளஸ் வந்து டுடே people are moving towards unpackaged to packaged. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 20 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த கடையில் வேணாலும் ஒரு அண்ணாச்சி கடையில் போய் ஏதோ சாப்பிட்ற பொருள் எது வேணாலும் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அப்பா அம்மா நம்ம கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அது வந்து இது நல்ல பிராண்டா, இந்த பிராண்ட்ல வந்து நம்ம வாங்கி சாப்பிடலாம், இந்த கடை நல்ல கடையா, இதெல்லாம் வந்து பார்க்காம யாருமே பண்றது கிடையாது. தட் மீன்ஸ் இட் இஸ் அ பேக்கேஜ் ஃப்ரம் unbranded to branded, unpackaged to packaged. This is going to be a big market. When you are in the food, this is a very, very important subject actually. And thank you for giving me the opportunity again here. And more than what I'm talking, I will answer your questions. Any questions if you ask, I will answer, ready to answer. Yes, sir. Sir, hi sir. Yeah, hello. ஆக்சுவலா எங்களோட பிராண்ட்ல வந்துட்டு நாங்க முதல்ல இருந்தே வந்துட்டு அருண் ஐஸ்கிரீம்ஸ் நாங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம். நாங்க ஒரு கேக் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ப்ரௌனி பேக்ஸ் கேக் ஷாப். நாங்க ஒன்லி அருண் மட்டும் தான் எங்களோட ஷாப்ல டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்க மில்கி மிஸ்டிக்கு டோட்டலா மாறிட்டோம். பிகாஸ் ஆஃப் த பிரைஸ் அண்ட் குவாலிட்டி. சேம் குவாலிட்டி, லோ பிரைஸ், நல்லா இருக்கு. நல்ல சூப்பரான ஒரு ப்ராடக்ட், அதனால நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நீங்க இவ்வளவு எம்ப்ளாயிஸ் மேனேஜ் பண்றீங்க, எப்படி இவ்வளவு ஒர்க்கர்ஸ் மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா என்னால ஒரு 10 பேரை மேனேஜ் பண்ண ரொம்ப பெரிய கஷ்டமாவே இருக்குது. எங்க பிளான்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2000 கோடி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஒய்? பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இட்ஸ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் ப்ராடக்ட். நீங்கள் வந்து த மோர் அதாவது ப்ரொடக்ஷனுக்குள்ள ஆளில் நீங்கள் அதிகமாக போட குவாலிட்டி வந்து வி கேனாட் கண்ட்ரோல் த குவாலிட்டி. தட் இஸ் வெரி வெரி டஃப் ஃபார் அஸ். ஸோ அதனால வந்து ஃப்ரம் த டே ஒன், பிகாஸ் நான் வந்து ஒரு 33 years இந்த பிஸ்னஸில் இருக்கிறனால வந்து எங்களுக்கு வந்து நிறைய சிரமங்கள். பிகாஸ் ஐ மை செல்ஃப் மேக் ஆல் தட் திங்ஸ். நானும் ஒரு 2-3 பேர் தான் சேர்ந்துட்டு எல்லாமே நாங்கள் மேனுவலாக தான் பண்ணுவோம். அப்போ பண்ணிட்டு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு இது வேணும்னா இந்த பொருள் இந்த இன்டர்நெட்ல சர்ச் பண்ண கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு 30 years முன்னாடிலாம் அப்படி கிடைக்காது. ஸோ ஒரு தருணத்திலையும் அதை தாண்டி வரும்போது, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆட்டோமேஷன் வேணும், இந்த இடத்துல இப்படி வேணும் அப்படின்னு சொல்லும்போது பிளான்ட் லெவலில் வி கான் வித் மோர் ஆட்டோமேஷன் லெவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாம்பிள் சேல்ஸ் பீப்புள் ஆகட்டும், இதாகட்டும், மோர் வி ஆர் கோயிங் ஃபார் அ டிஜிட்டலைசிங் திங்ஸ். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய நீங்கள் ஹியூமன் ஒர்க் நீங்கள் நிறைய எதிர்பார்க்க முடியாது. லாஸ்ட் 20 yearsக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆள் எவ்வளோ வேலை செய்யும், ஒரு 100 கிலோ மூட்டை தூக்க முடியும். அன்னைக்கு எவ்வளோ 20 hours கூட வேலை பண்ணுவாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த 8 hours டியூட்டி, 12 hours நீங்க ஓவர் சிட் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நார்ம்ஸ் வந்தாச்சு. as a brand, as a company, we need to also follow the certain rules. அதை வந்து டிவியேட் பண்ண முடியாது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் டாக்குமெண்டட். நீங்க என்ன டைம் உள்ள வராங்க எம்ப்ளாயி தெரியும், அந்த எம்ப்ளாயி வெளியே எத்தனை மணிக்கு போறாங்க எல்லாமே தெரியும். அதுல வந்து எந்த டிவியேஷன் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா we gone with more wherever possible we want to go. we gone to automation. அதுல பாத்தீங்கன்னா ஒரு தம்ப் ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 பேர் ஒரு இடத்துல உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா
அவங்களால அந்த மெஷின் வர ஸ்பீடுக்கு அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி இன்வெஸ்ட் 5 crore to 7 crore. அந்த அளவுக்கு சரி, இதெல்லாம் வந்து நான் இந்த நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்கும். பட் உங்கள் லெவலில் எந்தெந்த இடத்துல ஆட்டோமேஷனில் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒருத்தரும் திங்க் பண்ணணும். நம்ம வந்து டெய்லி எவ்ரிடே பிஸியாக என்ன இருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள், நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருப்பீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருப்போம். அந்த பேக்கரியில் இருக்கும்போது என்னென்னா, நம்ம அந்த காசை வாங்கி கல்லால் போடுறதுலேயே நம்ம மைண்ட் ஓடிட்டே இருக்கும் எப்பவுமே. அதை விட்டோன்னா எல்லாமே போயிடும், எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவான்ட்டு இருக்காங்க. அது யாரெல்லாம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கோங்களோ அவங்களால க்ரோவே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் நானும் அதை பண்ணிட்டு இருந்தேன். இந்த சின்ன சின்ன சேல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதை தாண்டி வெளியில் வந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து அதில் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் சரி, அதில் ஒரு சின்ன லீக்கேஜ் ஆனால் கூட ஆகிட்டு போகுது. யூ மேக் யுவர் மைண்ட் லைக் தட். அதை வந்து தாண்டிட்டு நம்ம இன்னொரு 10 பிரான்ச் போட்டால், தட் இஸ் ஸ்கேலிங் ஆஃப் த பிஸ்னஸ். 10 பிரான்ச் போட்டால் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ எம்ப்ளாயி மேனேஜ், வி ஆர் மேனேஜிங் லைக் தட். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பிராண்டோட கம்பேர் பண்ணி சொல்றீங்க. See, we always look for the mass production, mass marketing. That means வந்து price also affordable price இருக்கணும். அதே மாதிரி quality also no compromise in the quality. So that's why. Okay, thank you. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டின் பல பகுதியிலேருந்து உங்க பேச்சை கேட்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு எங்கள் சார்பா நாங்க ஒரு ஸ்டாண்டிங் ஓரியேஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். கைத்தட்டலோட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறங்க ஐயா, உங்களுடைய ஒரு முந்தின ஒரு நிகழ்ச்சியில வந்து கரண்ட் அக்கௌண்ட் நிறைய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க. அது எங்களுக்கு சரியா உள்வாங்க முடியல. ஏன்னா நான் இப்போ வந்து சியூபியில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இன்னொரு பேங்க்ல போய் கேட்டாக்க ஏதாவது ஒரு பேங்க்ல வச்சுக்கோங்க, ஒன்னு க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரி வச்சுக்கிறதுனால நமக்கு வேற என்ன நன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறேன். இல்லைங்க, when we grow the business, நம்ம வந்து பிசினஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து இவ்வளோ வருஷம் இப்போ நார்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் அந்த நார்ம்ஸ் படி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எங்களுக்கே வந்து சில அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நான் ஆக்டிவ் அக்கௌண்ட் இவ்வளோ லோன் அவங்க கொடுத்துருக்கணும், இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு நார்ம்ஸ் இப்போ இருக்கு. அது பட் சின்ன ஸ்கேலில் எனக்கு தெரியல, அதில் என்னன்னு தெரியலங்க. பட் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல வச்சுட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக, அதாவது வந்து நம்ம மரபு என்னன்னா, அவங்க ஒரு பேங்க் நம்மளுக்கு வந்து ஒரு பேங்க் மேனேஜர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து எனக்கு வந்து ராசியான பேங்க், அந்த பேங்க் விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராசியான பேங்க் அப்படிங்கிறது, அந்த ராசியான மேனேஜர் எப்பவுமே அங்கே உட்காந்துருக்க மாட்டாரு. அந்த மேனேஜர் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. எல்லா லெவல்லையும் அவங்க எவ்ரி 3 years 4 years ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு தேவையான நம்மளை பற்றி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. 10ஓட 11 நம்மளையும் பார்ப்பாங்க. நமக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த ஒரு பேங்க்கு பின்னாடியே இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சொல்றது வந்து 2016 நான் வந்து இந்த மாதிரி இந்த 480 crore லோன் எடுத்தோம். அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு பேங்க்ல போய், தட் இஸ் ஆக்சிஸ் பேங்க் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 15 கோடி ரூபாய்க்கு வந்து 67 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு சார்ஜ் போட்டாங்க. சார்ஜ் அப்படின்னா ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ்ங்க. இன்னைக்கும் நான் கேள்வி கேட்கிறேன், எதுக்கு இவ்வளோ என்னை ஏமாத்துனீங்க, எவ்வளோ என்னை சீட் பண்ணீங்க அப்படின்னு நான் இன்னைக்கும் கேள்வி கேட்டிருக்கேன். இன்னைக்கும் அந்த ஆக்சிஸ் பேங்க்னால பதிலே சொல்ல முடியலங்க. அவ்வளோ ஃப்ராடு பண்ணி அந்த இடத்துல வந்து எனக்கு 67 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து எங்க பிசினஸ் அவ்வளோ க்ரோத் இருந்தது. நான் போய் காலை பிடிக்காம கூடவே அவங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து நீங்க இங்க போய் பேசுங்க, ஹெட் ஆபீஸ் போய் பேசுங்க, எல்லா இடத்துலயும் போய் பேசணும். சரி, அந்த மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களுக்கே இப்படின்னா விவரம் தெரியாதவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க 15 கோடி ரூபாய் லோனுக்கு 67 லட்சம் ரூபாய் ப்ரீ க்ளோசர், தட் இஸ் நீங்க கேஷ் கிரெடிட்டுக்கு ப்ரீ க்ளோசர் சார்ஜ் கிடையாது. நீங்க மெஷினரி லோன் வாங்கினா தான் ப்ரீ க்ளோசர் சார்ஜ். பட் இன்னைக்கும் வந்து அந்த பேங்க்னால யாரும் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்தாங்கனால ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து இன்னைக்கும் அந்த எதுக்காக அந்த ஃப்ராடு பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களால ஆன்சரே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நான் அந்த பேங்க் குறிப்பிட்டே தான் சொல்றேன். அதை வந்து இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன்.
அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வந்து எப்பவுமே வந்து வி ஷுட் ஹேவ் 2-3 அக்கௌண்ட்ஸ் இந்த பேங்க். நீங்க அதுக்கு பிரிஸ்கிரைப் நார்ம்ஸ் என்ன இருக்குன்னு நீங்க பாருங்க. நம்ம ஆடிட்டர் மற்றவங்க எல்லாம் சொல்றது கூட வர நம்ம வந்து ஒரு ரெண்டு அக்கௌண்ட்ல இருக்கணும். ஏன்னா பிசினஸ் க்ரோ ஆகும்போது எனக்கு 1 கோடி ரூபாய் லோன் வேணும்னா அந்த 1 கோடி இந்த பேங்க்ல அந்த பேங்க் கொடுக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 பேர் பாதி நாள் கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நான் பிசினஸ் விட்டுட்டு போக முடியாது. அதுக்காக வந்து நீங்க ஒரு 9% இன்ட்ரெஸ்ட் நான் வாங்குறது வந்து 17% நிறைய இடத்துல கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் வந்து யூ ஆர் பேயிங் 8%, 8.5 to 9%. சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம இருக்கும், உங்க பேலன்ஸ் ஷீட் சரியில்லாம இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். தே புட் 17%, 20% வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் ஃபோரம்ல பேசினா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நாங்க பேசுறோங்க. நீங்க 17% எவ்வளவு நினைச்சு பாருங்க. நாங்க 9% கட்டிட்டு இருக்கோம், நீங்க 17% அப்படின்னா ஆல்மோஸ்ட் டபுள். நீங்க எப்படி பிசினஸ் பண்ணி கட்ட முடியும்? அதனால வந்து எப்பவுமே we need to have the competition. நீங்க வந்து ஒரு 2 காம்படிட்டர் நீங்க வச்சிருக்கணும், 2 பேங்க் வச்சுட்டு பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வணக்கம் சார். சார், நான் ரீசெண்டாக லைஃப்பில் சந்தித்த மிக தைரியமான ஆள்களை நீங்கள் ஒருத்தவங்கன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு புது ஆல்ரெடி பெரிய பிராண்டாக இருக்கிற இடத்துல ஒரு புது பிராண்டை உள்ளே கொண்டு போகிறது, மக்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஊரில் பன்னீரை கூட பன்னீர்னு தான் சொல்லுவாங்க, அதோட பரிச்சயம் இல்லாத ஒரு பொருள். அதை தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக மாற்றினதே வந்து ஒரு பெரிய ரிஸ்கி ஜாப் தான் அது. ஸோ இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அமுல் கூட காம்பீட் பண்ணுறீங்க குஜராத்துக்குள்ளே அப்படின்ட்டு. ஏன்னா அமுல் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி பிராண்டு, இத்தனை வருஷமா அவங்க ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்காங்க. அதை நீங்கள் தொடும் போது உங்களுக்கு தெரியும் உங்க பின்னாடி யாரெல்லாம் வரப்போறாங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி அந்த கட் டெசிஷன் எடுத்தீங்க, அந்த முடிவு எப்படி இவ்வளோ போல்டாக எடுத்தீங்க, அங்கே போய் நிற்கிறது எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க? அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து அமுல் மட்டும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we only look for the quality and service. ஓகே, அவங்களுடைய ஹோம் டவுன்ல அவங்களால வந்து சர்வீஸ் சரியா கொடுக்க முடியல, அவங்க ஹோம் டவுன்ல அவங்களால சர்வீஸ் பண்ண முடியல. இருந்தாலும் வேற அவுட் சைட்ல இருந்து வரவங்கள வந்து they literally do like ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. பிகாஸ் நாங்க ஒரு 100 சில்லர்ஸ் கொண்டு போய் அஹமதாபாத் மார்க்கெட்ல போட்டிருக்கோம், எல்லா சில்லரும் ஃபோர்ஸ்ஃபுல்லி they put it outsideங்க. ஒரு 5 ஸ்டோர்ல மார்க் பண்ணிருக்கோம். ஏன்னா நீங்க அந்த ஸ்டோர்ல அவங்க வீடியோலாம் நாங்க கிளிப்பிங்ல வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ரவுடிசம் பண்ணாங்க. நாங்க ஒண்ணுமே பண்ணலங்க. எனக்கு வந்து out of 200 crore per month business, I am getting 10 crore business அங்க இப்ப வந்துட்டு இருக்கு. 10 crore வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை. பட் அதை வந்து நாங்க விடுற மாதிரி கிடையாது. பிகாஸ் ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் ராங். நாங்க வந்து தப்பான ஒரு பொருள் சப்ளை கொடுக்கறதோ இல்ல ஏமாத்துறதோ எந்த வேலையும் பண்ணல. நாங்களும் ஒரு விவசாயிட்ட பால் வாங்குறோம், விவசாயிட்ட பால் வாங்கி நல்ல பொருளை பண்றோம். அவங்க போட்டிருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டோட நாங்க வந்து நல்ல மெஷினரியோ அதோட நல்ல குவாலிட்டியா பண்ணிட்டு இருக்கோம். we are directly monitoring that. அதனால வந்து அவங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் அவங்க பன்னீரே வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. நான் எதுக்காக அவங்களுக்கு பயப்படணும்? எனக்கு இது என்னுடைய அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கு இருக்கு. அந்த வந்து தைரியமா அதுல பண்ணும், அவ்வளவுதான், வேற ஒன்று. குட் ஈவினிங் சார். நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் ஐஆர்டிடியில் தான் நான் ஃபேக்ட்ரி போட்டுக்கிறேன். நீங்கள் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு, நீங்கள் எங்களோட பெருமையாக கூட நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நான் என்ன கேள்வி அப்படின்னா, மறுபடியும் லோன்ஸ் தான். நானும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கு, நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்குன்னு சொன்னீங்க. நாங்கள் ஐஓபியில் அக்கௌண்ட் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் சிஜிடிஎம்எஸ்சியில் தான் லோன் வாங்கி இவ்வளோ நாளாக ரன் பண்ணி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் ப்ரைவேட் பேங்க் போகக்குள்ள க்ரோர் கணக்கில் லோன் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இந்த பயம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி பேசணுங்காட்டி நான் கேட்குறேன். இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியல ப்ரைவேட் பேங்க் போகிறதுனால. இல்லை, இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போனால் எனக்கு ஐஓபி தெரியும், மற்ற எல்லா பேங்க் வேற பேங்கர்ஸ்ங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அது வந்து நான் காமனாக நான் சொல்கிறேன் என்னன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஆஃபரும் பண்ணுவாங்க. 99% கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்கனாலும் இல்ல சார் உங்க பேப்பர்ஸ் வந்து லாஸ்டா இருக்கு, எனக்கு வந்து ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வரும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வந்து நீங்க கண்ணை மூடி 4% தானே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அது ட்ராக் அப்படியே நின்னுக்கும். அந்த 4% வந்து எக்ஸிஸ்டிங் பேங்க்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நீ அந்த பேங்க் கொடுக்குறீங்களா, நீ என்னை விட்டு அங்க பேங்க் பண்ணல. ஏன்னா பிகாஸ் நவ் எவ்ரிதிங் தே கேன் வவுச்சுங்க, நீங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து நேஷனலைஸ் பேங்க்லயே நல்ல நல்ல பேங்க்ஸ் இருக்கு. நீங்க உங்க இதெல்லாம் சரியா இருந்தா நான் நம்பர் கொடுக்குறேன். நான் வந்து 2-3 பேங்க்ல நான் உங்களுக்கு வந்து ஐ வில் நாட் கிவ் த கேரண்டரா நான் இது வர மாட்டேன். பட் ஐ கேன் figure out who is the good banker. Okay. Sir.
சார் ஒரு ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நீங்க ஒரு 3 நிமிஷமா நின்று இருக்காரு ஒருத்தர். ஒரே நிமிஷம், லாஸ்ட் கொஸ்டின். ஹலோ சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ காமன் பிஸ்னஸ் கொஸ்டினாக கேட்டுக்கலாம். நான் வந்து ஷர்ட் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட இப்போ நான் வந்து 4000 யூனிட்ஸ் பெர் மந்த் பண்ணுறேன். அவங்க என்னோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 40,000 to 50,000 யூனிட்ஸ் பெர் மந்த் பண்ணுறாங்க. எங்களோட மார்க்கெட் பிளேஸ் சேம் தான். ஸோ நான் ஒரு நல்ல பே மாஸ்டர் கூட பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ என்னோட 40,000 ஷர்ட்ஸ் யூனிட்ஸ் பண்ணுறவங்க கூட அந்த ப்ரைஸிங்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் 5% மார்ஜின்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அதோட கம்மியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் டு கேப்சர் வந்து கஸ்டமரை இது பண்ணுறதுக்காக. ஸோ சம்டைம் நான் அந்த டெசிஷன் எடுக்கிறேன். ஓகேவா, எனக்கு கஸ்டமர் தான் வேணும், இந்த இடத்துல மார்ஜின் வேணாம். ஸோ எனக்கு அது ரொட்டேஷனுக்காக கேஷ் ஃப்ளோக்காக எனக்கு ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். பட் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஸோ இது பேட் டெசிஷன் எடுக்காத, 24/7 ஆஃபீஸ்லேயே இருக்க, பட் நீ வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து டேக்கிங் நத்திங். நான் என்ன நினைக்கிறேன்னா கஸ்டமர் கொண்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஓகேவா இல்லையா? சில கட் த்ரோட் காம்படிஷன் அப்படின்னு போனீங்கன்னா தட் இஸ் என்லெஸ். நீங்க எதுவுமே அதுல இது பண்ண முடியாது. பட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் பிராண்டிங் இல்லைங்களா? வித் பிராண்ட். எஸ். அந்த பிராண்டை வந்து கம்ப்ளீட் யூனிக்கா நம்ம எப்படி பண்ணணும், அந்த மாதிரி அதுல வேல்யூ அடிஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அது தட் இஸ் அ ரைட் ஏரியாங்க. பிகாஸ் எங்களுக்கு வந்து டுடே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பிசினஸ் வேணும், நம்பர்ஸ் வேணுங்கிறத மட்டும் கிடையாது. அது மட்டும் பின்னாடியே ஓட முடியாது. பட் சேம் டைம் வி நீட் டு ஆல்சோ சர்வை. நம்ம அந்த இடத்துல சர்வை பண்ணணும். இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் குறைவா சேல் பண்ணா நமக்கு ஒன்றும் ஆயிட போதா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு தென் வி கேன் கோ வித் இட். பட் நம்ம பிசினஸ் நம்பர்ஸ் மட்டும் வரணுங்கிறக்கா கத்ரோட் காம்படிஷன் வந்து அதுக்கப்புறம் நம்ம சர்வைவ் ஆக முடியாம போயிடும். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்டீங்க. சரி, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி டைம் வந்து வி ஹாவ் வெரி குட் டீம். அதாவது வந்து அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி டைம்லாம் அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் டீம் கிடையாது. பட் இன்னைக்கு வந்து வி ஹாவ் ஆல் த வெர்டிகல்ஸ் டீம். எவ்ரி டே வி ஆர் ஒர்க்கிங் ஆன் மோர் தென் பிசினஸ், ஹவு டு ஆப்டிமைஸ் தி சிஸ்டம். அதாவது வந்து எங்களுக்கு இருக்கிற சிஸ்டம் வந்து எப்படிலாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கு. பிகாஸ் எல்லாருமே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, மெஷின் லேர்னிங் வந்துருச்சு, இனிமேல் வந்து பிசினஸே சாஃப்ட்வேர் பிசினஸ்ல எல்லாம் போயிடும், நிறைய பிசினஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து செவரல் டூல்ஸ் ஆர் தேர். நம்ம வந்து அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி நெட்வொர்க்ல வந்து கீப் ஆன் நெட்வொர்க்கிங் மோர் பீப்புள்ங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து அந்த நெட்வொர்க் நீங்க பண்ணதான் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து நிறைய நம்மளுக்கு தெரியாத விஷயம் நல்லா இதா இருக்கும். நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசிட்டிங் கார்டு நம்ம இவ்வளவு விசிட்டிங் கார்டு கொண்டு வந்திருக்கோம். பட் இப்போ விசிட்டிங் கார்டே தேவையில்லைங்கிறது இப்போ ஆயிப்போச்சு. டிஜிட்டல் கார்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்டு நீங்க ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிட்டு, நீங்க மெட்டல் கார்டு இருக்கும், நீங்க ஸ்வாப் பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து யூ கேன் யூஸ் இட். பட் ஐ கெப்ட் இட் இன் தி பாக்கெட். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து so many things are there. so many systems we can implement. டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் பண்ணலாம். this is a card. நான் ஜஸ்ட் உங்க போன்ல வச்சுட்டா உங்களுக்கு வந்து அப்படியே நம்பர் அப்படியே சேவ் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டூல்ஸ், so many tools are there in the system. அதை வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து யூனிக்கா நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். ஒன்னு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆல் வெர்டிகல்ஸ் வி ஹாவ் பீப்புள் நவ். எல்லா விஷயத்தையும் நானே போய் கிட்ட இருந்து பண்ணணுங்கிறது இல்லை. அதே மாதிரி நான் போய் கிட்ட இருந்தும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கையிலையும் கொடுத்துட்டு போக முடியாது. எக்ஸாம்பிள் அகெயின் ஐ பேக் டு பன்னீர்ல வந்து இன்னைக்கு வந்து எவ்ரி டே கோ டு த பிளான்ட். எவ்ரி டே வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். புதுசாங்க நாட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்திலேயே பண்ணல, அந்த மாதிரி புதுசா நிறைய வரும். அதனால வந்து இந்த நமக்குன்னு ஒரு அதாவது மோஸ்ட்லி வந்து ஐ இன்வால்வ் இன் த பிசினஸ். நீங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா என்னால உங்களை விட என்னால நல்லா தூங்க முடியும். அந்த அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேண்டாஸ்டிக் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் ஸ்டே சீட்டட். ஏவி ரெடி ஆயிடுச்சு. ஏவி பார்த்துடலாம். விர்ச்சுவலா அவங்க ஃபேக்டரி பார்க்காம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் ப்ளீஸ் ஸ்டே சீட்டட். இல்ல
This is a journey of someone who turned dreams into an empire through persistence and passion. Hailing from a village near Erode in Tamil Nadu, Mr. T. Satish Kumar dared to dream big, expanding his brand nationwide. It's a source of immense pride that he is a Tamilian. Raised in an agricultural family owning about 20 acres of cultivable land in Tayupalayam village, his father initially engaged in farming. Later, he sold the land and along with his friends ventured into the milk business. Unaware that this humble beginning would see him blossom into the largest dairy empire in the future. Paneer, a renowned dish in the north, wasn't as popular in Tamil Nadu 3 decades ago. It was confined to only big 5-star restaurants. Thanks to Mr. Satish Kumar's efforts, today Milky Mist Paneer is found in every nook and corner of the world, even in the most rural villages. His passion and perseverance led him to receive training from experts at the National Dairy Research Institute, Bangalore. In 1995, Paneer received a warm welcome, prompting him to expand sales in the retail stores. Recognizing a significant opportunity to grow, he realized the importance of a name or face to differentiate his high-quality paneer. This led to the birth of the term Milky Mist. In 1998, with an initial investment of 5 lakh rupees, they initiated a manufacturing plant and secured a bank loan. By the end of the 1990s, Milky Mist Paneer had spread its wings and was then available in stores across Chennai, Coimbatore and Bangalore. From 5-star restaurants to simple eateries, paneer was then consumed and loved by all. In 2001, another significant milestone was achieved. The manufacturing plant transitioned from a rented ground to its own facility, earning an annual net profit of 2 crores. During a visit to Germany, Mr. Satish Kumar was amazed by the modern cutting-edge technology for paneer manufacturing and packaging. Inspired, he installed the same in his Erode unit. Since paneer remains fresh in a cold chain, retail stores were equipped with refrigerators, a total of 15,000 till now. In 2018, a mega manufacturing plant was set up on the 85 acres in Perundurai, boasting world-class technology and robotics. Milky Mist then became the nation's highest producer of paneer. It slowly expanded its wings in the value-added dairy product sector as well. Milky Mist extends its support through various CSR activities, renovating schools and restoring lakes in the villages nearby. It stands as one of the nation's first dairy brands to operate entirely on sustainable energy sources like wind and solar power. So this journey isn't just inspiring, it underscores the strength of perseverance and the commitment to excellence, shaping a legacy that will be remembered forever. And one more thing, we recently changed our logo. That is also a bold move we did because last 15 years we are in the old logo. இதை வந்து because it is not an easy job because every SKU நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க logo change பண்றதுங்கிறது it is a big cumbersome work, but we did that. Another thing வந்து பாத்தீங்கன்னா over the period with a single product, managing with a single product is a very very difficult. Then that's why we always go for the whatever the consumer needs. தேவையான இப்போ needs என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து we keep on adding the multiple products. It is, and also நீங்க வந்து நிறைய கொஸ்டின் கேட்கல அவங்க வாட் இஸ் யுவர் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங் கான் ஃபெயிலியர் பிகாஸ் எவ்ரி திங் வி கோ வித் அ வெரி கால்குலேட்டிவ் வெரி என்ன சொல்றது ஒரு தெளிவான ஒரு முடிவோட தான் ஒரு விஷயம் எடுத்திருக்கோம் பிகாஸ் இந்த பிளான்ட் நாங்கள் பண்ணும்போது வந்து நானும் இன்னும் 2 பேர் தான் இருந்திருப்போம் மோஸ்ட்லி எல்லா டெசிஷன் நானே தான் எடுக்க வேண்டியது இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் வெர்டிகல்ஸ் 10-15 GMs ஆர் தேர் ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 GMs ஆர் தேர் இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பிகாஸ் சம் ப்ராஜெக்ட்ஸ் வி டேக் ஃபார் 1 year ஆல்சோ கன்க்ளூட் அந்த 1 yearக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் போக மாட்டோமா அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கும் எங்க சிஓக்கு 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா கடைசி வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் அதுக்காக டைம் மேன் அவர் டைம் எவ்ரி டே வி ஸ்பெண்ட் எல்லா ஹோல் டீம் வி வில் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் டு தட் ஸோ இது வந்து ஒரு விஷயம் வந்து எதுக்கு இவ்வளோ தெளிவாக நாங்கள் தெளிவாக உங்க முன்னாடி பேசுறோம் அப்படின்னா அவ்வளோ தெளிவான விஷயம் நாங்கள் எல்லாருமே கால்குலேட்டிவா ஒரு
விஷயம் எடுக்கிறோம். பட் எல்லாத்தையும் உங்களாலே அந்த மாதிரி செய்ய முடியும். ஒரு விஷயம் என்னென்னலாம் பண்ண முடியும் நீங்க வந்து அதுல எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் ஆகுறீங்க அப்படிங்கறது பொறுத்து தான் அந்த பிசினஸ். சின்னதா ஒரு பெட்டி கடை வச்சா கூட அந்த பெட்டி கடை சிறப்பா இருக்கணும். ஒரு சைடுல ஒரு ரோடு ஓரத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல தள்ளுவண்டி வச்சுட்டு நம்ம வியாபாரம் பண்ணா கூட அந்த தள்ளுவண்டியில நம்மளது ஒரு நல்லா சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட்ல வரணும். அது வந்து இன்னைக்கு வந்து இந்த ரோட் பிளாட்ஃபார்ம்ல பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கேவலமான ஒரு தொழில் கிடையாதுங்க. நீங்க இன்னும் ஃபாரின்ல போனீங்கன்னா அதை வந்து இன்னுமே கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருப்பாங்க. ஒரு ரோட மறைச்சு அதுலயே வந்து ரொம்ப இதா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து வாட் வி ஆர் டூயிங் அதை வந்து சிறப்பா அந்த இடத்துல வந்து அதை வந்து தி பெஸ்டா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துலயும் நம்ம தேடுதல் இருந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இஸ் நாட் ஒன்லி மேக்கிங் மணி. அந்த நம்ம பண்றோம் இப்போ ஒரு அங்கீகாரம் இந்த இடத்துல வரும்போது ஒரு ரெகனைசேஷன் எப்படி கிடைக்குது? நான் அந்த பிராண்ட் கிரியேட் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து என்னை பேச சொல்றீங்க, இல்லைன்னா அந்த இடத்துல நமக்கு அது கிடைக்குமா? அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு சின்னதா பண்ணா கூட ரொம்ப பெருசா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்ன சின்னதா பண்றோமோ அதை வந்து சிறப்பா அதை கொஞ்சம் வேல்யூ அடிஷன் கொஞ்சம் எந்த இடத்துல பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி யாரு மேலேயும் யாரும் பொறாமப்படாதீங்க. நமக்கு எல்லாமே இல்லைன்னு எதுவுமே இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க. நம்மளால நமக்கு கையில இருக்கிறது லெசன் ஆஃப் ஹேவிங் எனஃப் போதும் அப்படிங்கிறது வந்து எவ்ரி ஒன் ஷுட் கீப் இன் மைண்ட். எனக்கு இருக்கிறது போதும் அப்படிங்கிறது நினைங்க. அது வந்து எல்லாமே எனக்கு வேணும், நான் எனக்கு எல்லாம் இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்ம நிறைய இடத்துல பொருள் ஆசைப்படுறோம். அது வந்து பொருள் ஆசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 45-50 இயர்ஸ் வரும்போது தான் நமக்கு எதுக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படும். அது நினைக்க தோணும். அந்த மாதிரி வந்து மேக் லைஃப் சிம்பிள். நமக்கு இருக்கிறதுக்குள்ள நம்ம எப்படிலாம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் அ லெசன் ஐ லேர்ன் இன் மை லைஃப். தேங்க்யூ. சார் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் மாத்தி சொல்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சா? அவர் ஸ்கூல் டிராப் அவுட்னு யாராவது ஒத்துக்குவீங்களா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் மாதிரி இருக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ், பேச்சு எல்லாம் இருந்ததா இல்லையா சார்? ஒரு நல்ல கைத்தட்டல் சாருக்கு கொடுத்தலாம். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த சினிமால வர டயலாக சில சினிமா நடிகர்கள் சொன்னா நல்லா இருக்கும். ஆனா சில டயலாக வந்து அதை ஜெயிச்சவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். யாரோ 10 பேரை அடிச்சு நான் டான் ஆகலடா, நான் அடிச்ச 10 பேருமே டான் தான்டா அப்படிங்கிற வசனத்தை எனக்கு தெரிஞ்சு சார் மட்டும்தான் சொல்ல முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு செஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கான இந்த நினைவு பரிசினை திரு முத்துராமன் சார் அவர்களை வழங்கி தருமாறு மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம்.